வணக்கம். நான் மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகணுன்னு சொல்லுங்களேன். பாஷை தெரியாத ஊராக இருந்தால் கட்டி நான் நம்ம ஊர் ஆள் யாருன்னா, நம்ம ஊர் ஜனத்தை யாருன்னா பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி தான் நாங்கள் சைதாப்பேட்டையில் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்நேகிதி ஒரு அக்கா. அவங்க எம்ஜிஆர் நகரில் இருந்தாங்க. என்னன்னா 2 பேருமே எங்கள் அம்மா மதுரையில் இருந்து வந்தவங்க. அவங்க திருநெல்வேலி. அதனால் ஊர் பாசம். 2 பேரும் நல்லா இப்படி இருப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல அந்த அக்காவுக்கு எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் நேரம்லாம் இருக்காது. எங்கேயும் போகாது. பாவம் மளிகை சாமான் கடை வச்சுட்டு இருந்தாங்களா. அந்த அண்ணாச்சினர் வேலைக்கெல்லாம் ஆளெல்லாம் வைக்கல. எடுபிடிக்கெல்லாம் ஆளெல்லாம் வைக்காமல் அவரே கடையை பார்த்துன்னு இருந்தார். அவர் கடையை பார்த்துன்னு இருக்க சொல்ல அந்த அக்கா வீட்டு வேலை பார்க்கும். வீட்டில் வேலையை பார்க்கும். அப்புறம் மத்தியானமாக சாப்பாடெலாம் ஆனது அண்ணாச்சி என்ன பண்ணுவார், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துன்னு இருப்பார். ஏன்னா பொய்தன்னைக்கு நின்றுனே இருக்கிறாரா, அதனால கொஞ்சம் நேரம் படுத்துன்னு இருப்பார். அந்த நேரத்தில் அந்த அக்கா கடையில் நிற்கும், கடையை பார்த்துக்கும். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் வாங்க அக்கா வீட்டுக்கு வாங்க அக்கான்னு எங்கள் அம்மாவை கூப்பிடுவோம். அந்த அக்கா அவங்க வர மாட்டாங்க, வர முடியாது. கடையெல்லாம் போட்டு பசுமாடும் சரி, பலசரக்கு கடையும் சரி. இன்னொன்று சொல்லுவாங்க, வயசு பொண்ணை கிராமங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறவங்க வயசு பொண்ணை விட்டுட்டும் போக முடியாது, இந்த பசுமாடை விட்டுட்டும் போக முடியாது. வீட்டில் இது 2 இருக்கிறவங்க எங்கேயுமே போக முடியாது கிராமத்துலலாம். அப்போ அந்த அக்காவுக்கு வர நேரம் இருக்காதா. நாங்கள் தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போனாக்கா பேசினே இருந்துட்டு, ஆனால் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். சாப்பாடு தூண்டுறதெல்லாம் இன்னொரு வீட்டில் போய் செய்ய மாட்டோம். நம்ம கிட்ட இருக்குது இல்லை. அப்புறம் அவங்க 2 பேர் தான் கீறாங்க, அது தேக்கன செய்திருப்பாங்க. அப்போ அதில் நம்ம சாப்பிட்டு வந்தால் நான் அப்புறம் மறுபடியும் ஏற்கனவே நிறைய வேலை. அதனால் நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். காப்பி டீ கொடுத்தாக்கா சரி குடிச்சிட்டு வருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் பேசின்னு இருந்துட்டு கிளம்புனா இன்னும் கொஞ்சம் இருங்கக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கக்கா அப்படின்னு அந்த அக்கா கெஞ்சுவாங்க. எங்கள் அம்மா கிளம்பிடுவாங்க. கிளம்பி சொல்ல என்ன பண்ணும், அந்த அக்கா ஒரு பை நிறைய இந்த மிக்சரு, கடையில் கீதில்ல மிக்சரு, சேவ் பொட்டணும், இந்த பனவெல்லாம் அவங்க ஊர்லெல்லாம் அது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பை நிறைய போட்டு கொடுக்கும். அப்போல்லாம் கட்டை பையெல்லாம் கிடையாது, அது நிறைய நினச்சிக்காதீங்க. அந்த மஞ்சள் பை நிறைய போட்டு கொடுக்கும். சரின்னு சொல்லி என்ன சொல்கிறது, வானான்னு சொன்னாலும் கேட்காது, கொடுத்துரும். ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. அதனால எங்கள் அம்மா எப்பயாவது ஒரு தடவை தான் போவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி போவாங்க. நிறைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அங்கே தான் போவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்டுங்களாக இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி போயினே இருக்க சொல்ல என்னாச்சு, கடையில் நஷ்டமாயிடுச்சு. அவங்க வச்சுருந்த மல்லிகை கடை நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம் ஆகி இந்த கடன்லாம் வாங்குறாங்களா, யாருமே கொடுக்கல வைக்கல. அத்தொட்டு கடை ரொம்ப லாஸாக போடவே அவர் என்ன பண்ணார், அந்த அண்ணாச்சி இப்படி இருக்க சொல்ல நான் முக்கியமான விஷயம் விட்டேன் பாருங்களேன். குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. நல்லா தாட்டியாக இருப்பாங்க அந்த அக்கா. அந்த அண்ணன் லிமிட்டாக இருப்பார். குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்க சொல்ல அத்தி பூத்தா மாதிரி அந்த அக்கா கர்ப்பமாயிடுச்சு.
ஆகிட்டு அது போய் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்து வளைகாப்பு வச்சாங்க. நாங்கள் போனோம். அப்போல்லாம் அந்த அக்கா ஊருக்கு போய் பிரசவம் எல்லாம் முடிஞ்சு கை குழந்தைய தூக்கின்னு ஊருக்கு வந்துடுச்சு. அண்ணாச்சிக்கு சாப்பாடு பண்ணணும்ல வந்துடுச்சு. அப்போல்லாம் இந்த சிசேரின்னு இல்லை, நார்மலாக தான் நல்லபடியாக குழந்தைய பெற்றுன்னு வந்துடுவாங்க. ஒரு நாள் 2 நாளில். என் தம்பி பிறந்ததெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது எங்கள் ஆயா தான் ஊர்லேருந்து வெள்ளை புடவை தான் கட்டிக்கின்னு இருக்கும் எங்கள் ஆயா. ஜாக்கெட்டெல்லாம் போடாது. இப்போ தான் பார்த்தா மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணும், அந்த அக்கா வந்துச்சு குழந்தை பெற்றுன்னு வந்து கடை நஷ்டம் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நாள்லையே. அப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி என்ன பண்ணார், நான் ஊரில் போய் இன்னும் கொஞ்சம் பைசா தேத்தின்னு வரேன், நீ வந்து அவங்க வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். எங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனாரா. எங்கள் வீடு அப்படி தாக்கு பிடிக்கிற வீடு இல்லை. நம்ம துண்டுற சோறில் மண் சோறு ஆளுக்கு ஒரு கை அள்ளி ஒரு தட்டில் வச்சு நம்மளோட சாப்பிட வச்சாலே வயிறு நிறைஞ்சிரும். ஆனாக்கா அந்த வெறும் சோத்தையே போட்டுன்னு என்ன ஒன்றுமே வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் முடியாது எங்கள் அம்மாவால். அதெல்லாம் நினச்சாலே மனசு என்னன்னா ஒரே வேதனையாக இருக்குது. எப்படி வாங்கிடுது அந்த அக்கா தெரியுமா? அது வந்து எங்கள் வீட்டில் இருந்துன்னு படுக்கிறதுக்கு சரியாக இடம் இல்லாத, கையில் வேற குழந்தைய வச்சுக்கின்னு ஒரு ஃபேன் இல்லாத, ஒரு கரண்ட் இல்லாத எங்கள் வீடு அப்படி தான் இருந்தது. அப்போ வச்சுக்கின்னு அந்த அக்காவுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுவே எங்களுக்கு கஷ்டம், ரொம்ப துட்டு கஷ்டம், வேற என்ன. ஆனால் அவங்களாண்ட மூஞ்ச காமிக்க முடியுமா? வள்ளுவர் என்ன எழுதியிருக்கிறாரு, நோக்கக்குழையும் அணிச்சோம் மோப்பக்குழையும் அணிச்சோம், அதுபோல் நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு எழுதுகிறார்ல. வந்தவங்க காலாண்ட மூஞ்ச காமிக்கக்கூடாது, அவங்க மனசு வாடி போடும் சொல்லிட்டு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஆள் சொத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாத குடும்பம் எங்களோட குடும்பம் அப்படி இருந்தோம். அப்போ இருந்துச்சு. அந்த அண்ணாச்சிக்கு லெட்ரு கூட போடல பாவம். அது அவர் தான் எழுதினாரு அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இந்த அவங்க அப்பா வீட்டு இடம் எதுனா இருக்கும்ல, பாகம் பிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ காசு துட்டு கேட்டு வாங்கிட்டு வர போயிருக்கிறாரு. அப்போல அந்த அக்காவுக்கு எங்களோட இது புரியுது. ஒரு நாள் குந்தின்னு பேசின்னு இருக்க சொல்ல அந்த அக்கா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே மனசே ஏதோ கோடாரியால் வெட்டின மாதிரி. அது ஏக்கா, நான் கடைக்கு சின்ன பசங்க வந்தால் அதுன்னா சாமான் கேட்டு வந்துருக்குதோ அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் எதுனா எடுத்து கொடுப்பேன். ஒரு முட்டாய், ஒரு முறுக்கு இப்படி எடுத்து கொடுப்பேங்க்கா. ஆனால் இன்னைக்கு என் குழந்தை எத்தனா பார்த்து கையை நீட்டினாக்கா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வவுசு இல்லைக்கா அப்படின்னு எங்கள் அம்மாவோட சொல்லிச்சா. எவ்வளோ வருஷம், 50 வருஷம் இருக்கும். ஆனால் அப்படியே மனசுள்ள ஏக்கிது எனக்கு. என்ன அந்த குழந்தைக்கு ஒரு இருக்க சொல்ல அந்த குழந்தை இல்லை, காசு பணம் இருக்க சொல்ல அந்த குழந்தை இல்லை. புள்ள வந்த பிறகு அது புள்ள வந்த பின்னால் அதுக்கு ஒன்றுமே அதுக்கு ஆசைப்பட்டதை கூட கை குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியல. ஒரு ஐஸ் வண்டி வந்ததுன்னா என் பையன்லாம் ஒரு 3 வயசு இருக்க சொல்ல அந்த வண்டியை போய் அண்ணாந்து பார்த்துனே நிற்பான். எல்லா பசங்களும் ஓடியாந்து ஐஸ் வாங்குவோம். இவன் அப்படியே பார்த்துன்னு வண்டிக்கிட்டே நிற்பான். அந்த ஐஸ் வண்டிக்கார சொல்லாமா, ஒன்று கொடுக்கட்டாம்மா, நீங்கள் காசு கூட கொடுக்க வேணாம் ஐயா, நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் முதல்ல வண்டி எடுத்துக்கின்னு அடுத்த தெரு பார்த்துன்னு போனால் போதும் அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னன்னா அவனுக்கு ஒத்துக்காது, அதனால தான்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க ஒன்று கேட்டு அப்பால எனக்கு இன்னும் எனக்கு மனசு அறுக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா ஒரு தரம் நாங்கள் இருந்த ஊரில் கிராமத்தில் நான் ஒரு ஆள் மட்டும் பொங்கல் வச்சேன். நான் எப்போனா போய் வைக்கலாம்ல, பொங்கல் வச்சேன். பொங்கல் வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போய் ஐயராண்ட கொடுத்துட்டேன். அவர் வாங்கி சாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தூக்கி கொடுத்தாரு. எல்லாருக்கும் கொடுங்க சாமியில், இல்லை நீங்களே கொடுங்கண்டாரு. ஈனாரா நானும் எடுத்து கொடுத்த உடனே அப்படியே எல்லா கூட்டமும் சேர்ந்துக்கின்னு மேலே மேலே கையை நீட்டுதுங்க. என் பையன் உள்ளே இருந்துன்னு அம்மா 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 இரா உனக்கு கட்சியில் தாரேன், இரா உனக்கு கட்சியில் தாரேன், இரா உனக்கு கட்சியில் தாரேன். அவன் காட்டு இலையில் எவ்வளோண்டு பொங்கல் வச்சுருந்தா அவன் சாப்பிட்டு போயிருப்பான். கொடுக்கவே இல்லை. இருப்பா தரேன், சூடாக இருக்குது இருப்பா தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பானையை பார்த்தா காலி ஆயிடுச்சு. அது மூஞ்சி இவ்வளோண்டு ஆயிடுச்சு. அப்படியே அந்த பக்கமாக போய் உட்காந்துக்குச்சு. எனக்கு நான் அத்தை நினச்சா வயிற்றுச்சலாகவும் இருக்கும், என் புத்தியை நினச்சி சிரிப்பாகவும் இருக்கும். என்ன இப்போ அந்த அக்கா என்ன சொல்லிச்சு, என்கிட்ட இருக்க சொல்ல குழந்தை இல்லைக்கா, அந்த குழந்தை வந்த பிறகு அது கை நீட்டுற பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அந்த காலத்துலலாம் 10-12 பெற்று எப்படியோ வளர்த்தாங்க. எங்கள் ஆயெல்லாம் அப்பாவை பெற்ற ஆயா. குழந்தை நைட்டில் அழுகிற சத்தம் கேட்டாக்கா அப்படியே காலை பிடிச்சி தரதாரான்னு இழுத்து கால் எது தலை எதுன்னு தெரியாமல் பால் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி சர்வீஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த காலத்தில். அப்படியே அப்படி அந்த காலத்தில் 10-12 பெற்று வளர்த்தாங்க. இப்போ என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில் போய் தவம் கிடங்குறாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு என்னவோ கால் அளவு சொல்லுவாங்க, துட்டு செலவாகும்ட்டு. இப்போ ஒரு குழந்தை கருவில் தங்கிறதுக்கே அம்மா செலவாகுது. என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு அம்மா குழந்தை பெற்று அவ்வளோ ஈஸியாக வளர்த்தாங்க. இப்போ ஒன்றுக்கே இப்போ நடக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த ஒன்று பெற்றுட்டு அந்த அக்கா பாவம் அப்படி இருந்தது. அப்பாலாம் அவர் வந்தார், அந்த அண்ணாச்சி வந்தார், வீடு பார்த்தாரு, கடை பார்த்தாரு, இட்டுன்னு போயிட்டார் அந்த அக்காவை. ஆனால் இன்னைக்கும் எனக்கு அது ஆறாது மனசு. அது அந்த வார்த்தை ஆறவே ஆறாது. எங்கள் அம்மா சொல்லும் என்னாண்டா, நான் பெரிய பொண்ணானதும் என்னம்மா ஒன்றுமே கேட்க மாட்டேற, ஒரு வளையல் வாங்கித்தான்னு கேட்க மாட்டேற, ஒரு பூ வாங்கித்தான்னு கேட்க மாட்டேற, ஒரு எதுவுமே கைத்துக்கு எதுனா அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லும். எனக்கு இஷ்டமே இருக்காது அதிலெல்லாம். பூவாவது வாங்கி தட்டா சொல்லும். வானா எனக்கு பிடிச்சது அந்த டேலியா பூ, அதுலேயும் அந்த மஜந்தா கலர் தான் பிடிக்கும். அதை வாங்கி வச்சு ஐவு பார்த்துன்னு இருப்பேனே தவிர தலையில் வச்சுக்க மாட்டேன். அப்படி எனக்கு சின்னதுலேருந்தே பழக்கம். அது மாதிரி இல்லை, அந்த அக்கா சொன்னது எனக்கு மனசு ஆறல, அதை தான் உங்களாண்ட சொல்லி ஆட்டிக்கினேன். இன்னைக்கு குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் அந்த அக்கா இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தைக்காகவே எத்தனையோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அதை தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரட்டா? வணக்கம்.